இளையான்குடி மாறனார். இவர் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி என்ற ஊரிலே வேளாளர் குலத்திலே பிறந்தவர். அவருடைய இயற்பெயர் மாறனார். சிவ தொண்டு செய்வதிலே தலை சிறந்தவராக விளங்கினார். யார் எந்த நேரத்திலே வந்து கேட்டாலும் உண்ண உணவும் உடுக்க உடையும் மற்ற தேவைகளையும் நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட ஒரு சிவ கைங்கரியம் செய்து வரும் இளையான்குடி மாறனாரை பற்றி இன்று நாம் காணலாம். எல்லா வளங்களும் இருக்கும் வரை இறைவனுடைய அடியவர்களை பற்றி பெரிதாக நினைப்பார்கள், அவர்களுக்கு தொண்டு செய்வார்கள். ஆனால் வறுமையுற்ற காலத்திலே அவர்களுடைய உண்மை நிலை வெளிப்படும் என்று அறியப்படுகின்ற காரணத்தால் இறைவன் மேலும் மேலும் சோதனைகளை வரவழைத்தார். ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு சிவகங்கை மாவட்டத்திலேயே வசதியான குடும்பத்தவராக இருந்தவர் படிப்படியாக செல்வம் குறைந்து கொண்டே வருகின்றது. அந்த சூழ்நிலையிலேயும் சிவன் அடியவர்களுக்கு செய்யும் தொண்டை மாறனார் சற்றும் குறைவில்லாமல் செய்தார். நன்சை நிலங்களும் புன்சை நிலங்களும் ஏராளமாக இருந்தது. அதிலிருந்து வரக்கூடிய தானியங்களை வைத்து அடியவர்களுக்கு அன்னம் அளிப்பது, மற்ற அன்றைய செலவாணியாக இன்னைக்கு எப்படி ஒரு பொருளை வாங்க வேண்டும்னா பணம் கொடுத்து வாங்குகின்றோமோ அதுபோல் பண்டமாற்று முறை இருந்தது. தானியத்திற்கு நல்ல மதிப்பு இருந்தது அந்த காலத்தில். அதனால் சிவனடியவர்களுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் தன் நிலத்தில் விளையக்கூடிய தானியங்களை கொண்டு சேகரித்து வைப்பார். சேகரித்து வைத்திருக்கின்ற பொருள்களை வருவோருக்கெல்லாம் வாரி வழங்குவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை அவரை இறுக பற்றி கொண்டது. இருந்த பகுதிகளை எல்லாம் சிறிது சிறிதாக விற்று கொண்டே வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் மட்டுமே அவருக்கு சொந்தமான பகுதியாக இருக்கக்கூடிய நிலை வந்தது. தாங்கள் 2 பேரும் கணவனும் மனைவியும் உணவின்றி இருந்தாலும் வரக்கூடிய சிவன் அடியவருக்கு நல்ல விருந்து ஓம்பல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் அளிக்க வேண்டும் என்பதில் மட்டும் மிக உறுதியாக இளையான்குடி மாறனார் இருந்து வந்தார். ஒரு நாள் நல்ல மழை கொட்டு என்று கொட்டி கொண்டிருக்கின்றது. நடுநெசி நேரம். அப்பொழுது ஒரு சிவனடியவர் வந்து கதவை தட்டுகின்றார். முழுவதும் நனைந்து போய் வந்திருக்கின்றார். சிவபெருமானுடைய கங்கா முடியிலே இருக்கின்ற அந்த கங்கை ஜடைமுடியிலே இருந்து இறங்கி அவர் உடம்பு முழுக்க நனைத்து விட்டது போல காட்சி தருகின்றார். இளையான்குடி மாறனார் உடனடியாக அவருக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய உடலை துடைப்பதற்கு காய்ந்த துண்டு, மாற்றிக்கொள்வதற்கு மாற்று ஆடை, இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். இப்போ அந்த அடியவர் நீண்ட தூரம் நான் நடந்து பயணம் செய்து வந்திருக்கின்றேன், மிகவும் களைப்பாக இருக்கின்றது, பசியாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இப்போது இளையான்குடி மாறநாயனாருடைய மனைவி தீவிரமாக யோசித்து பார்க்கின்றார். இனி அண்டை அயல்ல யாரிடத்துலையும் போய்
கொஞ்சம் தானியம் கொடுங்கள் என்று கேட்க முடியாது. எல்லாரிடத்திலையும் கடன் வாங்கி வைத்து விட்டாயிற்று. எல்லோரும் கொடுத்து உதவுகின்ற அளவிற்கு கொடுத்து இவர்களுக்கு வேண்டிய அந்த சிவ கைங்கரியம் தடைபடாமல் இருப்பதற்கு உதவி வந்திருக்கின்றார்கள். இந்த நட்ட நடு இரவிலே யாரிடத்திலையும் போய் எதையும் கை நீட்டி வாங்க முடியாது. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கின்றார். அந்த அம்மையார் திடீரென்று இளையான்குடி மாறநாயனாரை அழைத்து சொல்லுகின்றார், காலையில தானே போய் விதை நெல் நம்முடைய நிலத்திலே போட்டு விட்டு வந்தீர்கள். அது எப்படியும் முளைத்து வரும். இந்த மழை கொட்டுகின்ற மழையில சில நெல்கள் மிதந்து கொண்டு வரலாம். அது நல்லபடியாக அன்றைய நாட்களில் நெல் வயலில் நடுவதுங்கிறது முதல்ல நாற்று நடவு செய்கிறாங்க. நாற்று நடவு செய்த பின்னால் நாற்றை கொண்டு போய் தான் நாற்றங்காலில் இருந்து வயலுக்கு மாற்றுகின்றார்கள். அதனால் ஏற்கனவே முளைத்த நெல் மணிகள் தான் அதெல்லாம். அது எப்படியாவது தட்டு தடுமாறி இருட்டில் போய் அந்த நீரிலே மிதந்து கொண்டிருக்கின்ற நெல் தானியங்கள் அது அப்போதுதான் முளைவிட்டு சிறிய பசிய நாற்றாக இருக்கின்றது. அதை எடுத்து வர சொல்லுகின்றார். நான் எப்படியாவது அதை சுத்தப்படுத்தி சமையல் செய்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதே போல இளையான்குடி மாறநாயனாரும் இருட்டிலேயும் மின்னல் மழை இவற்றுக்கு இடையேயும் எப்படியோ நிலத்திற்கு சென்று அந்த முளைத்திருந்த நெல்லை எல்லாம் கூடை நிறைய வாரி எடுத்து கொண்டு வருகின்றார். அவருடைய மனைவிக்கு திடீரென்று ஞாபகம் வருகின்றது, சமையல் செய்வதற்கு விறகு எதுவும் இல்லை. வெளியே இருக்கக்கூடிய விறகு என்றால் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கின்ற மழையிலே அது நன்கு நனைந்து போயிருக்கின்றது என்று சொல்கின்றார். அப்போ உடனடியாக உத்தரக்கட்டையை, இன்னைக்கு நம்ம வீடுகளில் அந்த அமைப்பு பார்க்கறது ரொம்ப அபூர்வம். சீலிங் மேலே காங்கிரீட் சீலிங் போடுறோம். அதனால உத்தரக்கட்டை கொடுத்து செய்வது இல்லை. கொஞ்சம் ஒரு 100 அல்லது 150 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டடங்களாக இருந்தால் நல்ல பெரிய பெரிய கட்டைகள், அது எந்த மரமாக இருந்தாலும், நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் தேக்கம் மரம் வைத்து அந்த தேக்கு மரத்தடிகளையே முழுவதுமாக உத்தரக்கட்டைகளாக கொடுத்து செய்கின்றார்கள் என்றெல்லாம் வீட்டு அமைப்பில் பார்க்கிறோம். அப்படி இருந்த அந்த உத்தரக்கட்டையை உருவி எடுத்து இதை வைத்து நீ நெருப்பை மூட்டி சமையல் செய்யலாம் என்று மனைவியிடத்திலே கொடுக்கின்றார். அடுத்ததாக என்ன தொட்டுக்கொள்வதற்கு கறி கூட்டு ஏதாவது வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று யோசித்து கொல்லைப்புறத்திலே இருக்கின்ற கீரை வகையை எப்படியாவது சுத்தப்படுத்தி, மழையில் அது சேரும் சகதியுமாக போயிருக்கும், அதை சரி பண்ணி ஏதாவது ஒரு வகையில் சுவையான சமையல் செய்து விடுகின்றேன் என்று அந்த அம்மையார் சொல்லுகின்றார். அதேபடியாக எல்லா சமையலும் நிறைவடைகின்றது. வந்திருந்தவர் களைப்பின் மிகுதியாலே உறங்கிவிட்டார். அவரை தட்டி எழுப்பி, உணவு தயாராக இருக்கின்றது, உணவருந்த வாருங்கள் என்று அழைக்கின்றார் இளையான்குடி மாறநாயனார். அவர் வந்து அமர்ந்தவுடனே அவருக்கு இலை போட்டு பரிமாறி எல்லாம் செய்கின்றார்கள். அப்பொழுது அந்த
நெல் சோறு வித்தியாசமாக இருக்கின்றதே என்பதை கவனித்து என்ன நடந்தது என்பதை கேட்டு தெரிந்து கொள்கின்றார் வந்த சிவனடியவர். அவருடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயும் கொட்டும் மழையிலேயும் வந்திருக்கும் சிவனடியவருடைய பசியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக அவர் செய்த காரியங்களை எல்லாம் பார்த்து மிகவும் வியந்து சிவன் அடியவராக வந்த சிவன் காட்சி தருகின்றார். உமையம்மையும் உடன் காட்சி தருகின்றார். அவர்கள் இருவருமாக நீங்கள் இந்த சிவ கைங்கரியத்தை செய்து சாலோக முக்தி அடைந்து சிவனுடைய லோகத்திற்கு வந்து சேருவீர்கள் என்று ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய பெரியவராக இளையான்குடி மாறநாயனார் வாழ்ந்திருக்கின்றார் என்று அவருடைய வரலாறு கூறுகின்றது. அடுத்து வரக்கூடிய நாயனாரை பற்றி நாளை நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.